காலையிலே சூரிய உதயத்தை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக அந்த மலைகளுக்கு இடையில தெரியுது பாருங்க. சூரிய பகவான் தான் உதிச்சு வராரு. மணி 6:20 கிட்ட ஆகுது. இப்போதான் சூரிய உதயம் அந்த 2 மலைக்கு நடுவில் அந்த இடையில எவ்வளோ அழகாக உதிச்சு வராருன்னு பாருங்க. சூரிய ஒளியோட கதிர் வீச்சு எங்க வர வருது பாருங்களேன். இந்த வயலுக்கிட்ட வரைக்கும் வருது. இது கொஞ்சம் லாங்ல தான் இருக்கு. அதுக்கு மேல அந்த பனித்துளி பாருங்க. அது சாரி, பனித்துளி இல்லை, இது பார்த்தோன்னே எனக்கு வாயெல்லாம் கொளருது. மேகமூட்டம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மலைகள் எல்லாம் மேகமூட்டம் அப்படியே அடர்ந்து இருக்கு. மேல வானம், கீழே அந்த மேகமூட்டத்தை பாருங்களேன். இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா நம்ம. ஒரே பனிமூட்டமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லத்தான் தோணுது பாருங்க. எவ்வளவு அப்படி குத்தா அப்படி அந்த இயற்கையோட அது எப்படி சொல்லுது, அதிசயம். எப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி ஏதோ ஒரு இதுக்கு மேல அப்படி உட்கார வச்சது மாதிரி இருக்கு அந்த மேகமூட்டம். இந்த பக்கம் பாருங்க, கைலாய மலையை பார்த்தது மாதிரி அந்த மலைக்கு மேல வெள்ளை வெள்ளையா அழகா உட்கார்ந்துருக்கு பாருங்க அந்த மேகம். அழகா இருக்கு பாருங்களேன். பனி பெய்திருக்கும்னு நினைக்கேன். இந்த புல் எல்லாமே அப்படி ஈரமா இருக்கு. கோழிப்பூ பாருங்க எவ்வளவு காணும் பூத்திருக்குன்னு. தேங்க்யூ செல்லம், இவ்வளவு பூ பூத்ததுக்காக. அது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டே போகுது. ஆனால் இப்போ தான் அந்த மொட்டு மாதிரி வந்துட்டே இருக்குது. பெரிய செடியாக வளர்ந்துட்டே போகுது. தரை இங்கே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அது எவ்வளோ தூரத்தில் வளர்ந்துட்டே போகுதுன்னு. எங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தில் அன்னைக்கு உள்ளி எல்லாம் ஊனி வச்சது. இன்னைக்கு அப்படியே எல்லாம் வளர ஆரம்பிச்சாச்சு. இது சோப்பு கீரை. இன்னும் 2 நாள் கழிஞ்சா அழகா சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. 2 நாள் கழிஞ்சா எடுத்துடலாம். இதில் பச்சைக்கீரை போட்டு வச்சுருக்கோம், மூடி வச்சுருக்கோம். இந்த நாய்கள்லாம் அதில் போய் படுத்துருமே, பாவம் அந்த செல்லங்கள்லாம் அதில் போய் படுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒழிச்சு மூடி வச்சுருக்கோம். ஏன்னா கிளறி போட்டு அதுக்கு மேலே போய் இப்போ ஏறி படுத்துக்கிடுது. இன்றைக்கி நம்ம செல்லத்தெல்லாம் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், இவன் கருப்பேன், அவன் கருப்பேன். இவங்க 2 பேரும் ட்வின்ஸுன்னு நினைக்கிறேன். 2 ஒன்று போல் தான் கிடந்தது குட்டியாக. நாங்கள் வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்போது பார்க்கும்போது இவன் நல்லா வளர்ந்துடுச்சு. அடுத்து அவங்க 2 பேரும் படுத்துருக்காங்க. மீதி உள்ளவங்களாம் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இனிதான் வருவாங்க அப்படியே ஒவ்வொருத்தராட்டு. முல்லைப்பூ பாருங்க விரிஞ்சு கிடக்குது. நேற்றுக்கு பூ பறிக்கல, மொட்டா பறிக்கல, அதனால அப்படியே விரிஞ்சிட்டு. இது எங்கள் வீட்டில் பார்த்து பயந்துடாதீங்க. பச்சை பாம்பான்னு பார்த்து பயந்துடாதீங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள்.
இது வந்து ஒரு விதம் இல்லை, தெரியும் எல்லாத்துக்கும். பயறு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ லாங்காக கிடக்கணும். இது இப்போ தான் குட்டியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று தான் கிடக்கு, கூட 2 இருந்துன்னா பறித்து கறிவிக்கலாம். அப்புறம் இந்த செடி வந்து பீன்ஸு, கொடி பீன்ஸு. அதில் ஒன்று தான் இப்போ வந்திருக்கு. இது கொடி பீன்ஸு இப்போ தான் ஒன்று பிஞ்சு வச்சுருக்கு. இது வந்து குண்டு மல்லி, குண்டுன்னு பூக்கும். பூவே நல்ல பெருசாக ரோஜாப்பூ மாதிரி இருக்கும்.